வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். நம்ம டெட்டோடைய ஃபஸ்ட்டு வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மேம் நல்லா இருக்கு மேம், இந்த மாதிரி சிங்கிள் லைனடாகவே நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து டெட் எங்கள் அகாடமியில் சேர்ந்துருக்கவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுறேன். தென் அது மட்டும் இல்லாமல் வந்து கொஷின் ஆன்சர் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஆல்ரெடி 8 யூனிட் முடிச்சிட்டோம் நம்ம சோசியல் சயின்ஸில். தென் 6th யூனிட்டும் என்னோட டேர்ம் 3 வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். ஸோ நாளையிலேருந்து ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் எல்லாம் சேர்த்து போகலாம், ஓகேங்களா? ஸோ 6th முடிச்சுட்டு 7th 8th முடிச்சுட்டு 9th and 10th யூனிட், அதாவது 9th and 10th கிளாஸோட இது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிஆர்பி கொடுத்துருப்பான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹோல் லெசண்டாக வந்துட்டு நம்ம 1.5 hours பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு 6th 1, 2 and 3 தேர்ட் டேர்ம் ஃபுல்லு 3 டேர்மும் சேர்த்து ஒரு 6th யூனிட் மொத்தமும் சேர்த்து ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து 10 to 11 days தான் இருக்குது. ஆக்சுவலாக திவாலியாக விட்டுட்டு பார்த்தா ஸோ கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் டீம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த காலேஜ் ஒர்க்ஸ் மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பிஜிடிஆர்பி நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த 10 daysக்குள்ளே வந்து காலேஜ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்காக ரெடி ஆகிக்கோங்க. இல்லை பிஓஓ இல்லை வந்து பிஆர்டி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எழுதுறதா இருந்தாலும் நீங்கள் எழுதலாம், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு முடிச்சுட்டு நீங்கள் கேப் விடாதீங்க, படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கு என்றைக்காவது ஒரு நாள் கிளிக் ஆகும். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஆர்பியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிறிஸ்டல் கிளியராக நம்ம நடத்தியிருப்போம், ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து அந்த அளவுக்கு படிக்கணுமா அப்படின்னு டிஎன் டெட்டு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு யூனிட் தான் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ ஒரு யூனிட்டில் கேட்கணும், ஓகேங்களா? இந்த இண்டஸ் வேலிஸ் படித்தாலுமே டிஆர்பியில் வந்து 2 கொஷின்ஸ் வந்துட்டு டிஃபராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பயங்கரமாக யூஸ் பண்ணணும். அண்ட் தென் கனெக்ஷன்ஸ் வந்து லிங்க் கனெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக இங்கே படிச்சோமா அப்போ இது இல்லை அப்படின்னு எலிமினேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ டிஆர்பி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் வந்தது, சில கேள்விகளை தவிர, ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆதி மனிதனுக்கு முதலில் தெரிந்த உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு, தாமிரம். இது தெரியாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரும்பு, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பு கல் இரண்டையும் பயன்படுத்திய காலம் எதுனா செம்பு காலம், ஓகேங்களா? செம்பையும் கல்லையும் கருவிகளாக பயன்படுத்திய காலம் எதுனா செம்பு காலம். இந்தியாவின் மிக தொன்மையாக வாய்ந்த நகர நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். அந்த சிந்துவெளி நாகரிகத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்திய நாகரத்தோட தொடக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கு முன்னாடி பல நாகரிகங்கள் இருந்திருக்கலாம். இந்த கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து டிஆர்பி லாஸ்ட் முந்தானத்து எழுதணும் பார்த்தீங்களா, அந்த டிஆர்பியில் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி வந்து இந்த குள்ளி அந்த மாதிரி சில கிராமம், அந்த மாதிரி கிராமங்கள்லாம் வந்துட்டு முந்தைய தலைமுறையில் இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? குச்சி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நாகரிகத்தோட தொடக்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா டவுன் பிளானிங்லாம் அவங்க வந்து சிட்டாடல் ஆகட்டும், டவுன் பிளானிங் ஆகட்டும் எல்லாமே வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ வந்து நாகரிகத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை. சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துனா என்ன, ராவி நதிக்கரை, மொகஞ்சதாரோன்னா சிந்து, அப்போ சரஸ்வதினா கலிபங்கன், அப்போ வந்து காக்கா இந்த மாதிரி வந்துட்டு லோத்தல்னால் இப்படி. ஸோ வந்து எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே படிக்கிற விஷயம் வந்துட்டு என்னென்னா ஹராப்பா, மொகஞ்சதாரோ படிப்போம். அதை தவிர்த்து வந்து கலிபங்கன், ராஜஸ்தான், பனவாலி, ராகி கற்கிலாம் படிப்போம். அதை தவிர்த்து போனால் நான் வந்து 2-3 ஒரு சின்ன ஒரு ஊர்கள் பற்றி தான் படிப்போம், ஓகேங்களா? இந்த எப்படி சொல்கிறது, இந்த தவிர நம்ம வேறையும் பெருசாக போக மாட்டோம். ஆனால் இந்த டைம் ஹராப்பாவில் கேட்கப்பட்ட கேள்வி கட்ச் அப்படின்ற ஒரு இடத்துல வந்தது. அந்த கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவுட் ஆஃப் இந்த இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தாண்டி சில இடங்கள்லையும் நம்ம படிச்சுக்கணும், பாகிஸ்தான் இருக்கிற இடங்கள்ல, ஓகேங்களா? சரி, ஓகே. ஹராப்பாவுடைய சிந்து மொழி சொல் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளியை அகழ்வாராய்ச்சி செஞ்சவங்கன்னா 1921 அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க, ஓகேங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? தயாராம் சஹானி அவர்கள் அகழ்வாராய்ச்சி செய்வாங்க. 22 மொகஞ்சதாரோ வந்துட்டு இந்த ஆர்டி பானர்ஜி அவர்கள் வந்து அகழ்வாராய்ச்சி செய்வார், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஆனால் என்ன அப்படின்னா இந்த சிந்து கிளை நதி இருக்குது பார்த்தீங்களா, ராவி, ஜீலம், சின்னப், செட்லஜ், பியார்ஸ், சரஸ்வதி, இதெல்லாம் பார்த்தீங்களா, இது வந்து நான் தற்போது வந்து சில ஆறுகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹராப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சிந்துன்னு பார்த்துட்டோம், சிந்துவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஹராப்பாவை பொறுத்த வரைக்கும் சிந்தி மொழி சொல் என்னன்னா புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. சிந்துவெளி நகரத்துடைய வேறு பேரான ஹராப்பா நாகரிகம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிந்து சமவெளியோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஜான் மார்ஷல் அவர்கள் சொன்ன காலம் தான் 3650 2750 வரைக்கும், ஓகேங்களா? இது ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது எப்படி படிப்போம், 3000 இப்போ 2500 to 1900 1900 to 1700 அது வந்துட்டு அழிவு காலம் ஹராப்பாக்கு அப்படின்னு படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. இந்த 3650 2750 வரைக்கும் யார் ஹராப்பாவுடைய காலம்னு சொன்னாங்கன்னா ஜான் மார்ஷல் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. அவர் தான் இந்த ஹராப்பா ரீஜியனை வந்துட்டு
ஆர்கியாலஜிக்கல் சைட் அகழ்வாராய்வு பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய நபராகவும் இருந்திருப்பார். ஓகேங்களா. சரி, ஓகே. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தோட வேறு பேர் என்ன, ஹராப்பா பார்த்தாச்சு. சிந்துவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள்லேருந்து இருக்குது, எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 ஆண்டுகள். ஓகேங்களா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடிபாட்டு பகுதிகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில் போட ஆரம்பிச்சிருப்பாங்க 1853லேருந்து 56 வரைக்கும். இந்த தானே பகுதிகள்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய செங்கற்களை யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ரயிலோடைய ட்ராக் கட்ட முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சுடுபட்ட செங்கற்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அந்த செங்கல்களை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜான் மார்ஷல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி என்ன பண்ணுவார், இல்லை இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ இருந்திருக்கு, அது முன்னாடி நாகரிகம் வளர்ந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த செங்கல் பாதை அழிக்கப்பட்டது. அதனால மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சி தளம் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லாமே தவிர, இது அந்த ஹராப்பா ரீஜன் அழிந்ததுக்கு ஆரியர்கள் வந்த வருகையாக இருக்கலாம். அந்த மேக்ஸ் முல்லர் ஆகட்டும், இந்த கோபாலகிருஷ்ண கோகுல் ஆகட்டும், நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ அகழ்வாராய்வு அப்படின்னும் போது நிறைய ரீசனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து அழிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பின்னாடி கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு வெளியில் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் பார்க்குறேன். பின்னாடி சவுண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் சவுண்ட் வச்சு முடிஞ்சால் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, சில பேர் வந்துட்டு ஆரியர்கள் வருகையினால் ஹராப்பா அழிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இல்லை பஞ்சத்தினால் அழிந்தது, இன்னும் சில பேர் இல்லை இது வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸால் வந்து அழிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, சாண்டுதாலோ, காலிபங்கன், லோத்தல் இதெல்லாம் முக்கியமான ரீஜன்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் இப்போ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சிந்து சமவெளி அப்படின்னும் போது கோட்டைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோடைய கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப நுணுக்கங்களாக கட்டமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மொஹஞ்சதாரோவில் பெருங்குளம் இருந்தது உங்களுக்கே தெரிஞ்சும். ஒரு ஆண் பூசாரி மதகுருவுடைய சிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும், ஒரு பெண் நடனமாடும் சிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். 150 அடிகள் உள்ள அந்த தானிய களஞ்சியம் இருக்கும் பார்த்தீங்களா, தானியம் களஞ்சியமாக உங்களுக்கு ஹராப்பா கிளிக் ஆகணும். ஆனால் 150 அடிகள் பர்டிகுலராக நியூமரிக்கலாக கேட்டாங்கன்னா அந்த டைமில் கேட்கும்போது மொஹஞ்சதாரோ அப்படின்னு கிளிக் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து லோத்தலில் பார்த்தீங்கன்னா செயற்கை போட்டு வந்திருக்கும். கலிபங்கன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பில்லி சூனியம் செய்வாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அந்த தளங்கள் வந்து கிடைச்சதா சொல்கிறாங்க. அப்புறம் வளையல் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த கலிபங்கன் அப்படின்றது அந்த மொழியில் வந்து வளையல் அந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கிடைச்சிருக்கு. மரத்தால் ஆனால் உழவு அதாவது சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மண்வெட்டி, களவெட்டி, களக்குத்தி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த கிராம மொழிகள் ஒவ்வொன்றும் மாறும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரத்தால் ஆன களக்குத்தி மண்வெட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கிடைச்சதுன்னா கலிபங்கல். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் பொறுத்த வரைக்கும் செம்பு, ஓமனில் பொறுத்த வரைக்கும் செம்புகள்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தோலாவிராவை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் படிப்பீங்க. என்ன படிப்பீங்க தோலாவிராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த குளியல் இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆறுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மேம்பாட்டு சிஸ்டம் பற்றி படிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு என்னது இந்த டேம் பிரிட்ஜஸில் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சிந்துவெளி நாகரிகங்களில் கோட்டை உட்படைப்பு ரொம்ப நுணுக்கங்களாக இருக்கும், பெரிய குளங்கள் அமைச்சிருக்குன்னு பார்த்தோம். ஸோ பெரிய குளங்கள் வந்துட்டு எதில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுட்ட செங்கற்களால் கட்டியிருப்பாங்க. பெரிய குளம் வந்து சுற்றி கிணற்று நீரிலிருந்து நிரப்பப்பட்ட தண்ணி வந்து சேமித்த தண்ணி வந்து இருக்கும். 4 அறைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 வழி இருக்கும். உடைமாற்றத்துக்கு தனியான அறைகள் வந்து இருக்கும். எப்போ அதை வந்து குளியல் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்போ எல்லாமே வந்துட்டு நீராடுவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. பெருங்குளம் வந்து உள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. சிந்து சமவெளி நாகரிக கட்டடங்கள் வந்து எப்படின்னா வரிசையாக ஒழுங்காக நேர்த்தியாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கசாமுசான்னு இல்லாமல் ஒரு மாதிரி கரெக்டாக நேர்த்தியாக அப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹராப்பாவில் உள்ள பொதுக்கட்ட அமைப்பு, தானிய களஞ்சியம், வீடுகளின் ஜன்னல்கள் இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு டீகோட் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை. அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஹராப்பாவை பொறுத்த வரைக்கும் தானிய களஞ்சியம் இருக்குது, ஆனால் வந்து ஜன்னல்கள் எந்த வீட்லேயுமே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஸோ ஹராப்பா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தானிய களஞ்சியம், வீடுகளில் ஜன்னல் இல்லை அப்படின்றது டீகோட் பண்ண சொன்னேன். சிந்துவெளி நகரங்கள் பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட டவுன் பிளானிங்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்க வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்பகுதிகளில் வாழ்வாங்க அப்படின்ற குறிப்பும் தெரிஞ்சுக்கோங்க. மொஹஞ்சதாரோ அப்படின்ற சொல்லுக்கு இடுகாட்டு மேடுன்னு சொல்வார்கள், இல்லை இறந்தவர்களுடைய மேடுன்னு சொல்லுவாங்க, மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்னு ஆங்கிலம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அகன்ற சாலைகளில் எப்படி இருக்குன்னா, 2 மரங்கள் அசோகர் வந்து அமைத்தார் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சாலை இருக்குன்னா இந்த பக்கமும் மரம், லெஃப்ட் சைடும் மரம், அதுக்கப்புறமேட்டு இடதுபுறம் வலதுபுறம் 2 சைடும் மரங்கள் வந்து இருந்தது. அந்த 2 மரங்களிலும் வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. ஓகேங்களா. மருங்கிலும் ஓகே 2 சாலைகளில் 2 மரங்களிலும் வீடு கட்டப்பட்டிருந்தன. பாதாள சாக்கடை ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்போவே இருந்திருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கட்டடம் கட்டுவதில் பயன்பாட்டு அறிவியல் பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்கள், அந்த தொழில்நுட்பம் எவ்வளோ அழகாக சயின்ஸ் அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் பொறுத்த வரைக்கும் சக்கரத்தை கொண்டு என்ன பண்ணுறாங்க, சட்டி, பானைகள் பளபளப்பாக வண்ணம் தீட்டப்பட்டு ரெட் அண்ட் பிளாக்ல வந்து வண்ணம் தீட்டப்பட்டு செய்வார்கள். ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு ஒரு முக்கிய தொழிலாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தங்கம் உபயோகித்தார்கள். 2 பேருமே ஆண் பெண் இருபாளர்களுமே வந்து தங்கம் கொண்ட
அந்த ஜுவல்ஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாரி எல்லாமே உபயோகிச்சிருப்பாங்க. அந்த மதகுரு சிலை பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த பெண் நடனமாடும் சிலை பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அது தவிர வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க வந்து வணங்குன தெய்வம் அப்படின்னா பசுபதி வணங்குவாங்க. அது வந்து 4 தலைகள் இருக்கும். ஒரு தலை தெரியாது. ஸோ வந்து அந்த சுத்தி வந்துட்டு என்ன அனிமல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுபதி அப்படின்றவங்க வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்கன்னா வந்துட்டு, சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. தாய் வழி கடவுளையும் வந்து ஹராப்பார்களை சேர்ந்தவர்கள் வந்து தாய் வழி கடவுளையும் வந்து வணங்குவாங்க. ஓகேங்களா. தென் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி தங்கத்தால்னா பல விளையாட்டு பொருட்கள் பாருங்க. விளையாட்டு பொருளே வெள்ளி தங்கத்தால்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்களோட எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு வந்து இவ்வளோ வளர்த்து இருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா சுடுமண், அதாவது மண்ணில் செய்யப்பட்ட பொம்மைகள், கிளிஞ்சல்கள், அதாவது கிளிகிளிப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க, கிளிஞ்சல்கள், பித்தளை, செம்பு, வெள்ளி தங்கத்தால் யூஸ் பண்ண பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஆயுதங்கள் அப்படின்னும் போது வீட்டு சாமான்கள் செய்ய செம்பு வெண்கலம் பயன்படுத்தினார்கள். சிந்துவெளி மக்கள் பொறுத்த வரைக்கும் அணிகலன் பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளி ரெண்டுமே உலோகம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிந்துவெளியில் கிடைத்துள்ள நூற்றுக்கணக்கான சுடுமண் முத்திரைகளோட வடிவம் என்னன்னா செவ்வகம். இந்த எழுதி வச்சுக்கோங்க, செவ்வகம் அப்படின்ற விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. சுடுமண் முத்திரைகள் வந்து எழுதப்பட்ட எழுத்துக்களும் சித்திர எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பிக்டோகிராஃபிக் அப்படின்வாங்க அந்த எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த பிக்டோகிராஃபிக் அப்படின்ற எழுத்து வந்து சுமேரியன், மெசபடோமியா தாண்டி சுமேரியன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி மக்களும் அது மட்டும் இல்லாமல் மெசபடோமியா, மிசோரியன் அந்த மக்களும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வணிகம், ஓகேங்களா. ஸோ அதாவது ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோடைய அந்த பொருள் ஆதாரத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிக்டோகிராஃபிக் பொறுத்த வரைக்கும் என்ன அரப் மாதிரிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதணும், ஆளை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வரைக்கும் இப்படி முடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி எப்படி எழுதணும், அதுலேயும் நம்ம வந்து அதே ஸ்ட்ரைட்டாக எழுதுவோம். ஆனால் வந்து வடதுலேருந்து இடதுலேருந்து வலது அந்த மாதிரி எழுதுவாங்க, அரபிக் எழுதுகிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அவங்களோட எழுத்து முறை அதுவாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயமாக இருக்கும். அதுக்கப்புறம் விளைபொருள் பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி நிறைய வந்து விளைச்சல் வந்து இருக்குது. இதெல்லாம் தானிய களஞ்சியங்களை சேமிச்சு வைக்கிறாங்க. ஓகேங்களா. பருத்தி, கம்பளி போன்ற ஆடைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் பொறுத்த வரைக்கும் வேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழாடை அணிஞ்சிருக்காங்க. சால்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலாடை வந்து அணிந்திருக்காங்க. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் செய்ய வந்து தங்கம், வெள்ளி, தந்தம் இருக்குது பார்த்தீங்களா, எலஃபண்டோடைய தந்தம் ஆகட்டும், கற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஏழை மக்கள் பொறுத்த வரைக்கும் கிளிஞ்சல், தாமிரம் இவற்றால் செய்த அணிகலன்கள் வந்து அணிஞ்சிருப்பாங்க. ஸோ பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காட்டன் அந்த மாதிரி அணிஞ்சிருப்பாங்க. சில்க்ஸ் எல்லாமே அணிஞ்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சுடுமண் சிற்பத்தை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டெரகோட்டா அப்படின்ற ஒரு பேர் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வெண்கலத்தால் ஆனால் நாட்டியமங்கை உருவச்சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி மக்கள் வந்து இறந்தவர்களை புதைப்பாங்க. புதைக்கும் போது அந்த உணவு அணிகலன்கள்லாம் சேர்த்து புதைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மக்களுடைய எண்ணம் என்னன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல எப்படியா இருந்தாலும் ஏன் இவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க, என்னத்துக்கு வந்து இவ்வளோ வந்துட்டு இது வைக்கீங்க, யாருக்கு கொடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் 6 அடி தானடா புதைச்சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை வந்து என்ன எடுத்துகிட்டு பிறக்கும் போது நம்ம ஒன்றுமே இல்லாமல் பிறந்தோம், எடுக்கும் போது சாகும் போது என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன் சொல்லுவாங்கன்னா அவள் தான் அந்த பிறப்பு முடிஞ்சது அப்படின்ற எண்ணத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து எப்படி நம்பினார்கள்னா அணிகலன்கள், அவருக்கு பிடித்த பொருட்களாகட்டும் அணிகலன்களாகட்டும் இருக்கும் போது அவங்க மீண்டும் வந்துட்டு ஒரு இடத்துல பிறப்பாங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்க கிட்ட. இதெல்லாம் வச்சா அவங்க அதெல்லாம் நல்லா பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்தது. அதனால அந்த மக்கள் வந்து அந்த பொருட்களை வச்சாங்க. இன்னொரு நல்ல பாசிட்டிவான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யாராவது இந்த ப்ரெசென்ட் டேஸில் இறந்துட்டாங்கன்னா அந்த ₹1 நெத்தியில் இருக்க ₹1 கூட எடுக்கிற சுச்சுவேஷன் காலம் இது. ஆனால் பாருங்கள் அவங்க இறந்துட்டாங்க, அந்த பொருட்கள் எல்லாமே மண்ணுக்கடியில் தான் போகும். அப்படி இருப்பினுமே அந்த பொருளை யாருமே எடுக்காமல் அப்படியே இருந்திருக்கு. அப்படி இருந்ததுனால தான் நமக்கு வந்து இன்ன வரைக்குமே நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முதுமுக்கு எழுத்தாளர் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த காலத்தை சார்ந்தது கார்பன் டேட்டிங் வச்சு, இந்த காலத்தை வந்து முன்னால் இருந்தது, இரும்புகள் பயன்படுத்தியிருக்காங்க, எக்கனாமிக்கலாக இப்படி இருந்திருக்காங்க, அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் அதான். ஓகேங்களா. இதை தாண்டி வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அழிவுகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். தீயால் அழிஞ்சிருக்கலாம், காட்டு தீயால் அழிஞ்சிருக்கலாம், இல்லை உள்நாட்டு கலகம் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம், இல்லை இயற்கை சீற்றம் வந்திருக்கலாம், ஆற்றோடைய வெள்ளமாகட்டும், இல்லை பஞ்சமாகட்டும், இல்லை ஆரியர்கள் வந்து இதை அழிச்சிருக்கலாம், இல்லை வந்து அயலவர்கள் படையெடுத்திருக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிந்து சமவெளி நகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து டெரகோட்டா இருக்குது. ஸோ அதனால் நிறைய கதைகள் இருக்கும். ஸோ பாண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சிந்துவெளி நகரத்தை அறிய உதவும் ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கல்வெட்டாகட்டும், கல்வெட்டு கிடையாது, அகழ்வாராய்ச்சி சான்றுகள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெஷலி நாணயங்களும் கிடைச்சிருக்கு நமக்கு. ஓகேங்களா. ஸோ சிந்து சமவெளி நகரத்தில் சிறந்து விளங்கிய துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். ஓகேங்களா. குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல், அதான் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து வணங்கி கழவர்கள் அப்படின்னு போது பசுபதி என்ற சிவனும் தாய் தெய்வங்களையும் நாச்சரிசியும் வணங்குறாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து வணங்கிய தெய்வங்கள் அப்படின்னும் போது சிவன், தாய் தெய்வம், விலங்கு, சூளம், ஓகேங்களா, மரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் பைப்பல் ட்ரீ வந்து வணங்குவாங்க. ஸோ பெருங்குளம் அப்படின்னும் போது எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோ. அகழ்வாராய்ச்சி இப்போ 1921 அராப்பாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சக்கரம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால் வந்து செஞ்சுருக்காங்க. லோத்தல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா துறைமுகம், குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம். டெரகோட்டா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுமண். பஞ்சாப் பொறுத்த வரைக்கும்
பஞ்சாப் பொறுத்தவரைக்கும் என்னன்னா ராவி ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்னொரு டைம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. பெருங்குளம் பொறுத்தவரைக்கும் மொஹஞ்சதாரோ, அகழ்வாராய்ச்சி பொறுத்தவரைக்கும் துறைமுகம் குஜராத், சக்கரம் பொறுத்தவரைக்கும் மட்பாண்டம், சக்கரம்னா மட்பாண்டம், லோத்தல் பொறுத்தவரைக்கும் குஜராத் சொல்லியாச்சு. டெரகோட்டா பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுமண், பஞ்சாப் பொறுத்தவரைக்கும் ராவி நதிக்கரை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மொஹஞ்சதாரோவில் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா சிந்து மாநிலம் லர்கானா மாவட்டம் சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. கண்டுபிடித்தவர் ஆர்டி பானர்ஜி 1922களில் கண்டுபிடிச்சிருப்பார். அரப்பாவில் அமைந்துள்ள மாவட்டம் இடம் என்னன்னா பஞ்சாப் மாநிலத்தில் லர்கானா மாவட்டத்தில் ராவி நதிக்கரையில் அமைந்திருக்குது. கண்டுபிடிச்ச தயராம் சஹானி ஓகே. இது மட்டுமா படிக்கணும்னு கேட்டால் கிடையாது. இந்த இது இருக்கிறது நான் நடத்தினேன் ஓகே. கவர்மெண்ட் அஃபிஷியல் இருக்கிறது நான் நடத்தினேன். உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு டிஆர்பிக்கு எப்படி நடத்தினா ஓவரால் ஃபுல் யூனிட்டாக முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் வெறும் 10 யூனிட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரை பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ 3வது யூனிட் 6ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழகம். ஸோ பண்டைய தமிழகத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள இந்திய நாட்டை அழைப்பது தான் வந்துட்டு இந்த பண்டை தமிழகம். பழம்பெரும் நாடுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாரத தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது டாபிக் உலகிலே மிக தொன்மையான என வரலாற்றறிஞர்களால் கூறப்படும் இந்தியாவின் பகுதி விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள தக்கான பீடபூமி. உலகிலேயே பழமையான பகுதி, மிக தொன்மையான பகுதி அப்படின்னு சொல்றாங்களாமா இந்த தக்கான பீடபூமியை. இது மட்டும் இல்லாமல் புவி உருவான போதே தோன்றி இந்தியாவின் நிலப்பகுதி வந்து தக்கான பீடபூமின்னு நம்புறாங்க. தென்னாட்டு மக்கள் பேசும் மொழி போது கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு இதெல்லாம் பேசுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நடுதிராவிடம், தென் திராவிட மொழிகள் இருக்கும். அந்த நடுதிராவிடம் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு இருக்கும், தென் திராவிடம் பொறுத்த வரைக்கும் தமிழ், கன்னடம், மலையாளம் இருக்கும் ஓகேங்களா. திருப்பதி மலைக்கு தெற்கில் வாழும் மக்கள் பேசும் மொழி என்னன்னா தமிழ் ஓகேங்களா. நன்னூலை இயற்றியவர் யாருன்னா பவனந்தி முனிவர் அவர்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் தென்னாட்டுடைய பெரும் பகுதி என்ன சென்னை மாகாணம் சொல்லலாம். ஸோ சென்னை மாகாணம் அப்படின்றது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது வந்து 1967 சரிங்க 67 வந்து அண்ணா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. 69களில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் அப்போ மாற்றிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம பேசும் மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ், பைந்தமிழ், முத்தமிழ் இந்த எல்லா மொழியும் பேசும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேசும் மொழி என்னன்னா வட்டார மொழிகள், கிராமத்து மொழிகளும் நம்ம நிறைய பேசும். ஒவ்வொரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கும். அந்த வட்டார லாங்குவேஜஸ் மாறும். எப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ திருவண்ணாமலை, விழுப்புரம் சைட்லாம் ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, சென்னை சைடில் ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு லாங்குவேஜஸ் பேசுவாங்க. இந்த சைட் திருநெல்வேலிலாம் போனீங்கன்னா வாலா போல் அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் மதுரை போனீங்கன்னா அவங்க அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்ற ஒரு பாஷையை பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய மொழிகள் பேசுவோம். பண்டைய காலத்தை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் தான் தமிழுடைய ஆட்சி புரிந்தவர்கள் மூவேந்தர்னு சொல்லுவாங்க. சேர, சோழர், பாண்டியர்கள் சொல்லுவாங்க. அவங்க சின்னம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குமரி கண்டம் அப்படின்றது வந்து குமரி முனைக்கு தெற்கே உள்ள இந்து மாக்கடல் பகுதி தான் வந்து குமரி கண்டம்னு சொல்லுவாங்க. பண்டைய குமரி கண்டத்தில் வந்து ஓடி ஆறுனா பக்குருடி ஆறுன்னு சொல்லுவாங்க, இல்லை பருளி ஆறுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பண்டைய அரசராக கருதப்பட்டது ஏன்னா பாண்டியரசர்கள், ஏன்னா சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்களான பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பண்டைய அரசாக கருதப்படுவது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முச்சங்கங்கள் செயல்பட்ட இடம் தான் மதுரை ஓகேங்களா. ஸோ இதை கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. தலைச்சங்கம் அப்படின்னா தென் மதுரை, ஃபர்ஸ்ட் டீ வரும் ஓகேங்களா. இடைச்சங்கம்னா கபாடாபுரம், அதுக்கப்புறம் கடைச்சங்கம் இன்றைய மதுரை, பிரசன்ட் மதுரை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள்னு சொல்லியாச்சு. இந்த தமிழ் வளர்த்த புலவர்களில் கடைச்சங்கம் வந்து எங்கே நடப்பட்டதா மதுரையில் மூதரூர் அப்படின்ற ஊர் ஓகே. மூதூர் அப்படின்ற ஒரு ஊரில் இன்றைய மதுரையில். கூடல் அப்படின்னா என்னன்னா மூதூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மூதூர் இல்லைன்னா மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. கூடல்னா தமிழ் மொழியோட வளர்த்த பெருக்க இலக்கியங்கள் நிறைய இருக்கு. அந்த வளர்த்த தலை இடை கடை சங்கங்கள் வந்து 3 வளர்த்தவர்கள் பாண்டியர்கள்னு சொல்லுவாங்க. இந்த 3 சங்கங்களுக்கும் நீண்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9990 ஆண்டுகள். அப்போனா ஒரு சங்கம் வந்து எத்தனை வருஷத்துக்கு கேப்பில் நடத்திருப்பாங்க, 3000 வருஷம் கேப்பில் நடத்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி 3 சங்கங்களுக்கு நீண்டப்பட்ட ஆண்டுகள் அப்படின்னு கேட்டால் 9990 ஓகேங்களா. ஸோ கடற்கோளால் மூழ்கி போன பெரும் நிலப்பரப்புனா லெமுரியா கண்டம். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக திருக்குறள் வந்து வெறும் 1333 தானே கேட்டால் அது ஒரு கேள்விக்குரிய. நமக்கு கிடைச்சது அவ்வளோதான். மேபி அவர் அதுக்கு மேலே எழுதியிருக்கலாம், அது கடற்கோளால் அழிக்கப்பட்டிருக்கலாம். லெமுரியா கண்டத்தின் கடற்கோள் மிகப்பெரிய கடற்கோள், அதுலேருந்து நிறைய நூல்கள், தமிழ் நூல்கள் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மேபி இன்னுமே இருந்தால் நம்ம திருக்குறளில் இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 1330 திருக்குறளில் இல்லாத விஷயமே இல்லைன்னு. அப்போ இன்னுமே இருந்து அவர் எதை பற்றி எழுதியிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ வந்துட்டு எழுதியிருக்காங்க. நமக்கு வந்து ஃபுல்லுமே வந்துட்டு நெருப்பால் அணைஞ்சிருச்சு அப்படின்னா லெமுரியா கண்டத்தோடைய அந்த இதுவால் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரிணாம வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னா அடிப்படையில் மனித இனம் முதலில் தோன்றிய இடம் எதுனா குமரி கண்டம், அதாவது லெமுரியா கண்டம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அது அழிந்ததானா முதலில் மாந்தரின் பேசிய மொழி தமிழ். அதை இப்போ வரைக்குமே சொல்லும் தமிழ் மொழி மிக 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 தொன்மையான பழமையான மொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ குமரி கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இனத்தவர்களாக கருதப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இனத்தவராக கருதப்படுவார் ஓகேங்களா. ஸோ தென்னாட்டிலோ தென்னிந்தியாவிலோ வாழ்வோர் வந்து தமிழ்நாட்டில் வாழ்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. குமரி கண்டத்துறைக்கு முன்பு இருந்த கண்டம் தான் லெமுரியா கண்டம். ஸோ லெமுரியா கண்டத்துக்கு அப்புறம் குமரி கண்டம். ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இணைத்த பெரிய கண்டமாக இருந்தது லெமுரியா கண்டம். என்னது ஆப்பிரிக்காவும் ஆசியாவும், இப்போ ஆஸ்திரேலியா ஓகேங்களா. ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்த பெரிய கண்டம் லெமுரியா கண்டம். லெமூர் என்பதுக்கு குரங்கு இனம் லெமூர் என்ற குரங்கு
இனத்தின் பெயரால் லெமூரியா என்று அழைக்கப்படுது. லெமூர்னா என்னன்னு கேட்கலாம் எக்ஸாம்பிள். என்னன்னு கேட்டாங்கன்னா, லெமூர் அப்படின்றது ஒரு குரங்கோட இனம். அந்த குரங்கோட இனத்தின் பெயரால் தான் லெமூரியா என்று அழைக்கப்பட்டார்கள். உலகோடைய முதல் மனிதன் பிறக்க காரணமாக இருந்த பகுதி நிலப்பகுதினா லெமூரியா கண்டம். குமரி கண்டம் அப்படின்னு தொல்தமிழ் வந்து பேசியிருப்பாங்க. அந்த மாந்தர்கள் வந்து தொல்தமிழ் பேசியிருப்பாங்க. முதல் மொழியும் தமிழ் மொழி தான். தொல்தமிழ் பேசிய மக்கள் வழி வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய வரலாற்று காலமும் தமிழ்நாட்டை சங்க காலத்தில் இருந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலம் குறித்து கடைச்சங்க காலத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்காங்க. கடைச்சங்கம் செயல்பட்ட காலமும் அதான். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து திருவள்ளுவர் ஆண்டுக்கு பின்பு 2000 வரை 400 ஆண்டுகளும், திருவள்ளுவர் ஆண்டுக்கு முன்பு 300 முதல் திருவள்ளுவர் ஆண்டுக்கு பின்பு 300 வரை, அதாவது 600 ஆண்டுகளும் கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கடைச்சங்க காலம் செயல்பட்ட காலம். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டுன்னு பார்த்தா கிமு 31 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திமுனா திருவள்ளுவர் பிறப்பதற்கு முன், திபினா திருவள்ளுவர் பிறந்ததற்கு பின். ஓகேங்களா? ஸோ அதுதான் சங்க இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் 8 தொகை 10 பாட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 6th to 10th வரைக்கும் படிப்பீங்க. ஸோ அப்பயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 to 8 வரைக்கும் கம்பல்சரி படிக்கும் போதே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பயங்கர டெப்த்தாக படித்தோம் நம்ம. ஆனால் கேட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. நம்ம நல்லா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி போட்டுருந்தா பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்தது. ஓகேங்களா? இதுவுமே நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே நல்லா படிங்க. நல்லா வந்துட்டு எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்க படி. இப்போ இண்டஸ் வேலி தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நல்லா டெப்த்தாக கேட்க முடியும் உங்களால். ஸோ அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியங்களோட இயற்றிய புலவர்கள் அப்படின்னும் போது என்ன, கபிலர், பரணர், ஔவையார், நக்கீரர் போன்ற பல 100 புலவர்கள் இருக்காங்க. முக்கியமாக ஔவையார் பொறுத்த வரைக்கும் ஒரு ஔவையார் கிடையாது. ஆத்திச்சூடி எழுதுனவங்க ஒருத்தராக இருப்பாங்க. இன்னும் சில இதில் எழுதுனவங்க வேற ஒருத்தராக இருப்பாங்க. மொத்தம் 9 அவைகள் இருப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடைச்சங்கத்துக்கு முன்னரே தோன்றிய இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தொல்காப்பியம் தான் வந்து தமிழில் தோன்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அனைத்து சமயத்தாலும் வியந்து போற்றப்படும் நூல் எதுனா சங்க காலத்தில் தோன்றிய அனைத்து சமயத்தாரும் வியந்து போற்றக்கூடிய நூல் திருக்குறள். நம்மளுடைய தாய்மொழி தமிழ் இலக்கண வரம்பு கொண்டு வளர்ந்தால் செந்தமிழ் என வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இலக்கணம் கொண்டிருந்ததுனால செந்தமிழ், செம்மை மொழி, செம்மை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கியிருப்பாங்க. பிற மொழிகளுடைய துணைகள், கிளை மொழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தனித்து நின்ற மொழி தான் வந்து என்ன தமிழ். இப்போ தெலுங்காகட்டும், மலையாளம் ஆகட்டும், இந்த மாதிரி மொழிகள்லாம் நம்மளுடைய தமிழோடைய கிளை மொழின்னு சொல்லி, ஏன்னா நம்ம தமிழ்லேருந்து பிரிந்த மொழிகளாக இருக்கும். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மொழிகள்லாம் அப்படின்னு சொல்லலாம். தமிழை அறிஞர்கள் குறிப்பிடுவது உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கடலில் செல்லும் கலங்களை கட்டும் பெயர்கள் நாவாய், வங்கம், களம், கப்பல், தோணி, ஓடம், படகு, தெப்பம், கட்டுமரம். இது வந்து எப்படி தெரியுமா கேட்பாங்க? ஆக்சுவலாக வந்து தமிழில் கேட்டுருவாங்க. இந்த பகுதி தூக்கி தமிழில் கேட்டு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா பண்டைய தமிழகம் தான் படிக்கிறோம். தமிழ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த நாவாய் இல்லைனா வந்து வங்கம்ன்ற வேற ஒரு வார்த்தையை வேற ஏதாவது கொடுத்துருவாங்க. வேற ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம வந்து இதில் எது தப்பு, ஆட் ஒன் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ சங்க காலத்தில் சிறப்பு பெற்ற துறைமுகங்கள் சேரருடைய தொண்டி துறைமுகம், முசிறி வந்து சோழர்களது, நெக்ஸ்ட் புதூர் அப்படின்ற ஊர் வந்து பாண்டியர்களது, கொற்கை புகார் என்பதும் காவேரி பூம்பட்டினமும் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாண்டியர்களது கொற்கை, ஓகேங்களா, புகார். ஸோ காவேரி பூம்பட்டினமும் எக்ஸ்ட்ரா இருக்குது. பண்டைய காலத்தில் தமிழகம் பண்டமாற்றம், அதாவது பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம், வணிகம் செய்த நாடுகள் எகிப்து, யவனம், ரோம், சீனம். ஓகேங்களா? எகிப்து, யவனம், யவனம் கிரேக்கர்கள், ரோமர்கள் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கிரேக்கர்கள், ரோமம், சீனம். ஓகே. சங்க காலத்தில் தமிழ் புலவர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்தார்கள். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. இருத்தலும் இருத்தல் நிமித்தம் அப்படின்ற கேள்வி வந்துச்சு. ஏற்பாடு என்றால் என்னன்ற கேள்வி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து தமிழ் இப்படி வரதுக்கான கேள்விகளும் இருக்குது. இதை படிச்சுப்போங்க. காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் கடல் பகுதிகளை சார்ந்த நெய்தல், சுடும் வறட்சிக்கு உள்ள பாலை இது மணலும் மணல் சார்ந்த பாலை. ஓகேங்களா? ஸோ நீர்வளம் வந்து கம்மியாக இருக்கும். சங்க காலத்தில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவளிக்கும் வந்துட்டு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த பழக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உழவு தொழிலே இருந்ததுதான். சங்க கால பாண்டியர்கள் பெருமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தலையாலங்கணத்து செருவென்று நெடுஞ்செழியன் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டனான ஒரு பர்சனாக இருக்காரு. இந்த தலையாலங்கணத்து போரில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அவங்க. ஓகேங்களா? என்னன்னா, யாருக்கும் இடையே வந்து ராஷ்டிரகூடர்களுக்கு யாருக்கும் இடையே நடந்தது என்று டிஆர்பி பிரசன்ட் டிஆர்பியில் கேட்ட கேள்வி. தலையாலங்கணத்து போரில் தமிழக அரசர் 7 பேரை வென்றவர் தலையாலங்கணத்து செருவென்ற நெடுஞ்செழியன். ஓகே, அதனால அவருக்கு செரு அப்படின்ற பேர் வந்திருக்கும். செருவென்ற நெடுஞ்செழியன். ஓகேங்களா? அந்த தலையாளம்ன்ற இடத்துல தலையாலங்கானத்து அப்படின்ற பேரும் வந்திருக்கும். சங்க கால சேரர்களில் சிறந்த மன்னன் யாருன்னா சேரன் செங்குட்டவன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டிய சேர மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்செழியன் சேரன் செங்குட்டவன் அவர்கள். ஓகேங்களா? இந்த கேள்வி வந்து கேட்கலாம். இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டிய சேர மன்னன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. சோழ மரபில் வந்தவங்களும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கல்லணை கட்டிய கரிகாலன் திருவளத்தால் தான் ரொம்ப சிறந்தவர். ஓகேங்களா? ஸோ ஈழத்தை வென்ற அந்நாட்டாரை கைது செய்து அவர்களை கொண்டு காவேரி நதி கட்டியவன் கரிகாலன். ஓகேங்களா? ஈழத்தை, அதாவது தற்போது இலங்கையை வென்று அந்த நாட்டில் கூடிய மக்களை வந்துட்டு என்ன பண்ணுறாரு,
அவர்கள வந்து வச்சு கைது செஞ்சு அவர்கள வச்சு அந்த கல்லணைய கட்டி முடிக்கிறார். ஓகேங்களா? ஸோ கல்லணைய கட்டியவன் கரிகாலன். பெருவளத்தான் அப்டின்னா என அறியப்பட்டவன் கரிகாலன். கரிகாலன், பெருவளத்தான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சங்க கால குறுநில மன்னர்கள் பொறுத்தவரைக்கும் கடையேழு வள்ளல்கள், பாரி, ஓரி, காரி, நல்லி, அப்புறம் பேகன், ஆய, ஆண்டிரான். ஓகேங்களா? இவங்கலாம் வந்து வருவாங்க. சங்க காலத்துல காதல் அடிப்படையில் மன வாழ்க்கை அமைந்தது. ஓகேங்களா? ஸோ இப்ப இருக்க மாரி இருக்குல்ல, சுயவரம்பு தான் நடக்கும். சுயவரம்புக்கு முன்னாடி எப்டின்னா, தலைவனும் தலைவியும் காதல் கொள்வார்கள். அதுக்கப்புறம் தலைவன் பிரிவான், முல்லை வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய வரும். முல்லை காலத்தில் வாடினார்கள். தலைவன் போய் கார்காலத்தில் வந்து சென்று அதாவது பணம் ஈட்டி வருவான். அந்த மாரிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து காதல் வாழ்க்கை தான் இருந்ததே தவிர சங்க காலத்துல திருமணம் முடிச்சு தர்ற வாழ்க்கை இல்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. காதலர் இருவரும் கருத்துமிருத்து இல்லறத்தில் ஈடுபடத்தை பெற்றோர்கள் என்றனர். ஓகேங்களா? ஸோ திருமணத்தின் சமய சடங்குகள் வேள்வி, தீ, வடமொழி மாந்திரம் இடம்பெறவில்லை. ஸோ திருமணத்துடைய சமய சடங்குகளோ, திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமோ, இல்லைனா வேள்வி தீயோ, இல்லை வடமொழி மந்திரமோ இதெல்லாம் வந்து இல்லை. அப்போது சங்க காலத்தில் வந்து கோயில் கட்டுற பழக்கமும் இல்லாமல் இருந்தது. திருக்கோயில்கள் கட்டும் முறை வளர்ந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலம். ஓகேங்களா? சங்க காலத்துக்கு முன்னாடி வந்து அப்படி இல்லை, பிற்காலத்தில் வந்திருக்கு. சங்க கால தமிழர்கள் வந்துட்டு வழிபடுவது நடுக்கலை வச்சு வழிபடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நடுக்கல் தான் சாமி அப்படின்ற மாதிரி வச்சு வழிபடுவாங்க. போரில் ஈடுபட்ட வீர மரணம் அடைந்தவர்கள் நினைவாக வைப்பது நடுக்கல். ஸோ வந்துட்டு அவங்க தான் நமக்கு காப்பாற்றுவாங்க. நம்ம முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா சீனர்கள் ஆகட்டும், ஜப்பானியர்கள், தாய்லாந்து மேக்ஸிமம் சீனா ஜப்பானில் இருக்க மக்கள், கொரியா மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம நடுக்கல் வைப்போம்ல அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நாள் கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக ஆன்சிஸ்டருக்கு வந்துட்டு இந்த முன்னோர்களுக்கு வந்து வழிபடுறதுக்கு ஒரு நாள் கொண்டாடுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வத்தி மாதிரி 2 வந்து அந்த மண்ணில் ஏற்றி வச்சுட்டு வேண்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்ன வரைக்குமே அந்த சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு மேபி அவங்க நம்மளுடைய கலாச்சாரத்துலேருந்து மேபி லைட்டாக வந்தவங்களா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் கன்னியாகுமரிக்கு இந்து மாக்கடலுக்கும் இடையில் அமைந்திருந்த பெரும் நிலப்பரப்பு குமரி கண்டம் அப்படின்னு சொல்லி என்ன வந்து கன்னியாகுமரிக்கும் இந்து மாக்கடலுக்கும் மனித இனம் முதன்முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் லெமூரியா. 3வது சமண சமய மாநாடு அப்படின்னும் போது என்னன்னா வந்துட்டு இது வந்து சமணம் பௌத்தம்ல வரும். ஓகேங்களா? 4th லெசன் சமணம் பௌத்தம். 3வது சமண சமயம் அப்படின்னும் போது கிமு 340களில் அசோகர் அவர்கள் பாட்டாளிபுத்திரத்தில் கூட்டினார். ஓகேங்களா? இது வந்து தலைமை தாங்கிய யாருன்னா உபகுப்தன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அதாவது மாகாளி புத்ததீசிய திரிப்பிடகம் இறுதி வடிவம் பெற்றது. ஓகேங்களா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நடுவு பேஜ் மிஸ் ஆயிருக்கு. ஓகே. 4வது சமண சமய மாநாடு அப்படின்னும் கிபி 100ல் நடக்குது. காஷ்மீரில் நடக்குது. குண்டலவனம் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. கனிஷ்கர் கூட்டினார். ஓகேங்களா? தலைமை தாங்கியர் உங்களுக்கே தெரியும் வசுமித்திரர் மற்றும் அஸ்வகோச நாகார்ஜுனர். ஓகேங்களா? 5வது சமண மாநாடு பொறுத்த வரைக்கும் 643களில் கன்னோஜில் ஹர்ஷர் அவர்கள் நடத்துறாரு. 6வது சமண மாநாடு பொறுத்த வரைக்கும் 643களில் பிரியாகையில் அலகாபாத் ஹர்ஷர் காட்டினார். ஓகே. இது வந்து ஆக்சுவலி என்னன்னா மொத்தம் இருக்கிறது வந்து நமக்கு 4 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ராஜா வந்துட்டு வைஷாலியை பாட்டு பாடுறதுக்கு காஷ்மீர் கூட்டு போனான்னு சொல்லிட்டு இது என்ன 5வது 6வதுன்னு கேட்டால் இந்த கன்னோஜ் அதாவது அர்ஷர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து அனைத்து மத ஒரு கூட்டணி நடத்துவார். அது எங்கன்னா பிரியாகையில் நடத்துவார். ஓகேங்களா? அதுவே வந்து சமண சமய கூட்டணி அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 643களில் கன்னோஜ் நடத்துவார். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. பௌத்தமுக்கும் இதே தான் வரும். இந்த பௌத்தம் அப்படின்ற வரும், இங்கே சமணம் அப்படின்றது வராது. அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. பௌத்த சமய வரலாற்றை விவரிக்கும் நூல்லாம் ஜாதக கதைகள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும் புத்தருடைய நூல் வந்து ஜாதக கதைகள்னு சொல்லுவாங்க. அஜந்தா குகை ஓவியங்களும் எல்லோரா சிற்பங்களும் காணப்படும் இடம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூடிய அவுரங்காபாத். ஓகேங்களா? நெக்ஸ்ட் புத்தருடைய சிறப்பு விளக்கும் ஓவியங்கள் நம்ம அஜந்தா எல்லோரா ஓவியங்கள் தான். ஸோ காந்தாரா கலை சிற்பங்கள் வந்து எப்பனா இந்த கனிஷ்கருடைய காலத்தில் வரலாறு ஆரம்பிக்கும். புத்தருடைய சமயத்தை சார்ந்தவர் தான் இந்த காந்தாரா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பௌத்த சமய துறவிகள் பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை கூட்டங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து சைதன்யாகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்காலத்தில் சைதன்யான்னு சொல்லிட்டு ஒரு இருப்பார். யாருன்னா கபீர், ராமானுஜர் மாதிரி வந்து சைதன்யர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து கிருஷ்ணரை வணங்குவார். ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்தாலும் சைதன்யன்ற பேர்லாம் வர. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பௌத்த சமய ஆலயங்கள் பொறுத்த வரைக்கும் விஹாரங்கள்னு சொல்லுவாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. பௌத்த சமய துறவிகளில் வந்து பிரார்த்தனை செய்வாங்க. ப்ரேயர் ஹால்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரேயர் ஹால் பேர் சைதன்யங்கள். அதுவே சமய மடாலயங்கள் மண்டபங்கள்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அது பேர் விஹாரங்கள்னு சொல்லுவாங்க. மலை குகைகளுக்கு குடைந்து அமைக்கப்பட்ட பௌத்த சமய பிரார்த்தனை கூடங்கள் சைத்தியார்கள். ஓகே. சைத்தியார்கள் என்ற பெயர் பெற்றன. பௌத்த சமய கொள்கையை பொறுத்த வரைக்கும் திரிபீடகம் சொல்லுவாங்க. 3 உட்பிரிவுகளை கொண்டது. அதாவது சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதாம பீடகம் சொல்லுவாங்க. அடித்தாமல்ல அபிதாம பீடகம் சொல்லுவாங்க. சமணருடைய புனித நூல்கள் பொறுத்த வரைக்கும் அங்கங்கள், அங்காசுன்னு சொல்லுவாங்க. பூர்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலை, குண்டலகேசி 2மே வந்து பௌத்த நூல்களாகும். சமண சமய நூல்கள் பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரம் அது வந்து ஒரு இலக்கண நூல். சீவக சிந்தாமணி வளையாபதி ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் பௌத்த சமயத்தை சார்ந்தது எது, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமண சமயத்தை சார்ந்தது எது அப்படின்னு கேட்கலாம். தமிழ்லையும் கேட்கலாம், மேபி திஸ்டிலையும் கேட்கலாம். திரிபீடகம் என்னும் நூல் முதலில் எழுதப்பட்டது யாருன்னா வட்டாகாமி அபயன் என்னும் அரசன் காலத்தில். ஓகேங்களா? யாருடைய காலத்தில்? வட்டகாமி அப்படின்ற ஒரு அரசனுடைய காலத்துல திரிபீடகம் நூல் வந்து முதலாக எழுதப்படுறாங்க. ஓகே. நல்லா படிச்சுக்கோங்க. வட்டகாமி ஒரு வட்டம் போட்டு நூல் எழுதுறாங்க. நான் வச்சுக்கோங்க. திரிபீடகம் முடிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட்
திரிபிடகம் என்றால் 3 கூடை என்ற பொருள். திரிபிடகம்னா 3ன்னு உங்களுக்கு என்ன 3ன்னு வந்துச்சு. 3 கூடை என்ற பேர். ஓகேங்களா. இலங்கையில வீர காவியங்கள், வரலாற்று நூல்கள்லாம் எழுதுறாங்க. மகாவம்சம், தீபவம்சம் பற்றி எழுதுறாங்க. சமண மதத்துக்கு உறுதியான அமைப்பை தந்தவர் மகாவீரர். ஓகேங்களா. தீர்த்தங்கராஜ் பொறுத்தவரைக்கும் நேமிநாதராகட்டும், ரிஷபநாதர் ஃபர்ஸ்ட் இருப்பாரு. காளை அவருக்கு சிம்பலா இருக்கும். இந்த 24 பேர்ல ஃபர்ஸ்ட் 4 பேர், லாஸ்ட் 4 பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. 22வது யாரு? பர்சுநாதர். அந்த மாதிரி நேமிநாதர் வந்து 22, 23 அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சமண சமயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலியுறுத்த கொள்கை என்ன கொல்லாமை அப்படின்னு சொல்லி யாரையுமே வந்து எந்த உயிருமே கொல்லக்கூடாது. சமயனர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு வெள்ளை கலர் உடை அணிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கில் வந்துட்டு அந்த மாஸ்க் மாதிரி போட்டுட்டு தொடப்பத்தை வச்சுட்டே வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வழியில் வந்துட்டு அதுவும் சப்பல் போடவும் மாட்டாங்க. வழியில் ஏதாவது ஒரு எறும்புகளோ ஈக்களோ வந்து அவங்க தள்ளுறதுல வந்துட்டு மிதிச்சு சாவாமல் தள்ளும் போது போயிடும் அப்படின்றதால தொடப்பத்தை முன்னாடி எடுத்துகிட்டே வருவாங்க. ஒரு விவேக் சார் காமெடியில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த வந்து போராட்டம் நடக்குது, ஜெயினர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா ஆகாயத்தை உடையாக அணிந்தவர்கள் அப்படின்னா திகம்பரர்களை சொல்லுவாங்க. யாராவது திகம்பராசை வந்து ஆடாயத்தையே உடையாக வெண்மையை வந்து அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது வெள்ளை உடை அணிஞ்சிருக்கவங்க வந்து இன்னொரு ஆப்போசிட்ல இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடம் ஒரே இடம் கழுகுமலை. ஓகேங்களா. ஸோ பௌத்தம் கிட்ட சித்தன் வாசல் அப்படின்னு போடுங்க. புத்தர் அறிவுணர்வு பெற்ற இடம் வந்து கயா. ஓகேங்களா. ஸோ பௌத்த மதத்தை பின்பற்றிய அரசர்கள் ரொம்ப 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 முக்கியமான நிறைய பேர் பௌத்தர்களை பின்பற்றுறாங்க. முக்கியமானவனா அசோகர். ஓகேங்களா. ஸோ வெற்றியாளர் பொறுத்த வரைக்கும் ஜீனர் என்று அழைக்கப்பட்டார். வெற்றியாளர் எப்படி இருப்பாங்க? ஜீனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவீரர். ஓகேங்களா. கோமதீஸ்வரர் சிற்பம் அமைந்துள்ள இடம் சரவணபெலகோலா. உங்களுக்கு அந்த சரவணபெலகோலா ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு அரசர் எந்த அரசன் கீழே கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு நடத்திட்டு பண்ணிட்டு யாருபில் எந்த ஒரு அரசர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா அங்கே போயிட்டு சரவணபெலகோலாவில் வந்துட்டு உண்ணாவிரதம் வந்து உயிர் துறப்பார். ஓகேங்களா. ஸோ சமணத்தை சேர்ந்த உண்ணாவிரதம் வந்து உயிர் துறப்பார். அவர் பேர் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சமணமை வலியுறுத்த போதனைகள் பொறுத்த வரைக்கும் மும்மணிகள் ஆகும். இப்படி முக்குறைகள் இங்கே வந்து மும்மணிகள். ஓகே. புத்தருடைய போதனைகள் வந்து 8 வகையில் வந்து நெறிகள் வந்து என்று அழைக்கப்படும். புத்த சமயத்துடைய மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வந்து நாகார்ஜுனா. ஓகேங்களா. யாரும் நாகார்ஜுனா அவர்கள் ஒரு நல்ல எழுத்தாளர். அதே போல் இந்து சமயத்துடைய மார்ட்டின் லூதர் யாருன்னா பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. கன்ஃபியூஸ் ஆகத்தில் புத்தம்னா நாகார்ஜுனன், இந்து அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. அசோக சக்கரம் வந்து 24 அரங்களை கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திரிபீடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்து ஹீனயானம்னா என்ன, திரிபீடகம்னா சிலப்பதிகாரம்னா என்ன, மான்பூங்கா, மகாயானம் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ திரிபீடகம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புத்தரை தெய்வமாக குறிப்பிட்ட சமய பிரிவு. ஹீனயானம் பொறுத்த வரைக்கும் புத்தர் முதலில் போதனை நிகழ்த்திய இடம். ஓகேங்களா. ஸோ வந்து இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஓகேங்களா. அதாவது சிலப்பதிகாரம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சமண துறவி இயற்றிய நூல். ஓகேங்களா. அதே போல் மான்பூங்கான்றது புத்தர் முதலில் போதை நிகழ்த்திய இடமாகும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீனயானம் மகாயானம் சொல்லிட்டு 2 பிரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ புத்தரை கும்பிட்றவங்க ஒருத்தர், புத்தனை போதனைகளை வந்துட்டு இது பண்ணுறவங்க ஒருத்தர். ஓகேங்களா. ஸோ திரிபுரிகம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா புத்தருடைய புனித நூலாக கருதப்படுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ டெல்லி சுல்தானியம் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்துட்டு ஐபக் அவர்கள் வருவார். அவர் தான் அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். கோரி வந்துட்டு விட்டுட்டு போவார். ஓகேங்களா. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 1206 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1290 வரைக்கும் ஸ்லேவ் டைனசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இல்துமிஷை சொல்லுவாங்க. அடிமை அப்படின்றதுக்கு மம்லுக் அப்படின்ற ஒரு பொருள் வந்து அடிமை அப்படின்றது வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் குதிப்பு ஐபக் பொறுத்த வரைக்கும் வந்து குதிப்பினார் கட்ட தொடங்கியிருப்பார். ஆனால் முடிச்சிருக்க மாட்டார். அவருடைய மருமகன் அடிமையான இல்துமிஷ் அவர்கள் வந்து குதிப்பினாரை முடித்திருப்பார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் குதுப்புதினை பற்றி என்னன்னா போலோ அப்படின்ற ஒரு விளையாட்டு வந்து விளையாடி இறந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் குதுப்புதினை பற்றி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கணும். நான் அவுட்லைன் நடத்திட்டு இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபுல் யூனிட் நடத்துவோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து ஃபுல்லாக நடத்துகிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமையான இல்துமிஷ் அவர்கள் வருவாங்க. ஓகேங்களா. இவர் தான் சகல்கானி 40 குழு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிற்காலத்தில் பால்பன் அவர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இல்துமிஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்தா அப்படின்னு ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த கேள்வி பிஜிடிஆர் 2025 வந்துச்சு. இக்தா முறையை வந்துட்டு எந்த அரசர்கள் வந்து அறிமுகப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இக்தா இருக்குது பார்த்தீங்களா. இக்தாவுடைய ஆட்சி புரிந்தது தான் வந்து இக்தாதாரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டெல்லி சுல்தானி வந்து ஆட்சி இக்தா சிஸ்டமில் தான் வரும். படைப்பிரிவுகள் பொறுத்த வரைக்கும் 40 குழு நோபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து உருவாக்குவார். அரபிய நாணயங்கள் வந்து முதலாக வந்து துருக்கியர்களில் அரபிய மொழி நாணயங்களை வெளியிட்ட முதல் துருக்கியர் யார் அப்படின்னு சிறப்பு பெற்றவர் இல்துமிஷ் அவர்கள் தான். இந்த கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அரபிய நாணயங்களில் முதல்ல வந்துட்டு வெளியிட்ட துருக்கியர் யார், டெல்லி சுல்தானியர் யார் அப்படின்னு கேட்டால் இல்துமிஷ் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் துருக்கிய அரசை வந்து வலிமையாக வந்து செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவரான இல்துமிஷ் அவர்கள் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தைமூர் அதாவது செங்கிஸ்கான் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் படையெடுத்துட்டு வருவார். அந்த படையெடுத்துட்டு வரவர் என்ன பண்ணுவார், இல்துமிஷ் கிட்ட வந்து அடைக்கலம் கேட்பார். நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜதந்திரமாக தரமாட்டேன். ஏன்னா உனக்கு அடைக்கலம் தரணும் என்ன பண்ணுவார், செங்கிஸ்
செங்கிஸ்கான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவார்னா படையெடுத்துருவார். அப்பனா வந்துட்டு இந்த ராஜ்யம் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக்கா வந்து சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்லுவார்னா, இவர் டெல்லி சுல்தானேட்டு காத்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1236 வந்து ஏப்ரல் மாதம் 29 இல்துமிஷ் இறக்குறாரு. ஓகேங்களா. ஸோ பால்பன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இல்துமிஷ் என்ன பண்றாரு, அதிக விலை கொடுத்து வாங்குறாரு. ஓகேங்களா. ஸோ பிற்காலத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பால்பன் தான் ஆட்சி ஆழ்வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வட இந்தியா முடிஞ்சிச்சா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா எப்போ இறக்குறாருன்னு கேட்டால் 29 ஏப்ரல் 1236 இல்துமிஷ் என்ன பண்ணுறாருன்னா, பால்பன் அப்படின்ற இல்துமிஷ் மிகப்பெரிய சிறந்த ஒரு அடிமைன்னு சொல்லலாம். இப்போ எப்படி வந்துட்டு குதுபுதீனுக்கு வந்துட்டு இல்துமிஷ் மிக சிறந்த அடிமையோ அந்த மாதிரி பால்பன் அப்படின்றவர். ஓகேங்களா. ஸோ இல்துமிஷுடைய அரசவை புறவர் அப்படின்னு மின்ஹஜ் சிராஜ் அவர்கள் தான். ஸோ வந்துட்டு நசரத் அப்படின்ற ஒரு புக் கூட எழுதியிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வருவாய்த்துறையும் நீதித்துறையும் உருவாக்கியவரால் இல்துமிஷ் அவர்கள் தான். இல்துமிஷை கடவுளின் நில பாதுகாவலன் என்றும் கடவுளின் ஊழியர்களை பாதுகாத்தவன் என்றும் யாருன்னா உல்சி ஹெக் என்று கூறுகிறார். ஓகேங்களா. இந்த கொஷின் இந்த புதுசாக இருக்கும், படிச்சுக்கோங்க. ஏன்னா என்னதுன்னா இல்துமிஷ் வந்து கடவுளுடைய நில பாதுகாவலன் அப்படின்னும் கடவுளுடைய ஊழியர்களை பாதுகாக்கவன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் உல்சி ஹேக் அப்படின்றவர் சொல்கிறோம். ஓகேங்களா. உல்சி ஹெக் அப்படின்றவர் சொல்கிறோம். ஓகேங்களா. என்ன ஹேக் இது அப்படின்னு கேட்பாங்களா. ஸோ ஹேக். ஓகேங்களா. தற்கால ரூபாய்க்கு அடிப்படை இல்துமிஷ் வெள்ளி நாணயம் தான். இல்துமிஷ் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மகன் வந்து ரஷ்யா பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நியமிக்கிறார். இந்த நோபல்ஸ் வந்துட்டு 40 சகல்கானி கூடி அழித்ததற்கு முக்கியமான காரணம் என்னன்னா பால்பன் வந்துட்டு இந்த நோபல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவை கொன்று அவர்கள் திட்டம் தீட்டி, அதனால தான் நோபல்ஸை அழிப்பார். ஓகேங்களா. இல்துமிஷுக்கு பின் டெல்லி சுல்தான் ஆனவர் யாருன்னா உருக்ருதீன் ஃபெரோஷா அவர்கள். ஓகேங்க. இல்துமிஷுக்கு அப்புறம் டெல்லி சுல்தானாக உருக்ருதீன் ஃபெரோஷா 6 மாதம் வெறும் 7 நாட்கள் தான் இருக்காங்க. உருக்ருதீன் ஃபெரோஷா வந்துட்டு அகற்றி வந்து யாருன்னா ரஷ்யா அவர்கள் வருவாங்க. சுல்தான் வரிசையில் வந்த முதல் பெண் பெண்ணரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேகம் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ ரஷ்யாவுடைய ஆட்சி செய்த காலம் அப்படின்னா 3 ஆண்டுகள் 6 மாதம் 6 நாட்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. இந்தியாவில் ரத்தம் சிந்தா புரட்சி ரஷ்யா பேகம் ஆட்சிக்கு வந்த நிகழ்வு. ரத்தமே சிந்தாமல் ஒரு அதாவது படைகள் மற்ற இதெல்லாம் நடக்காமல் இருந்துச்சுன்னா அது வந்து இவங்களுடைய காலத்தில் தான் சொல்கிறாங்க. காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் ரஷ்யா பேகத்தை ஆட்சியாளராக அறிவித்தார்கள். ரஷ்யா பேகம் ஜலாலுதீன் யாகுத் அப்படின்ற ஒரு குதிரை கோட்டிலிருக்கு மேற்பார்வையாளராக நியமித்தார். ஓகேங்களா. ஸோ யாகுத் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஜலாலுதீன் யாகுத் யாருன்னா வந்து அடிமையாக இருப்பார். அந்த அடிமை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பதவிக்கு அனுப்புறாங்க. குதிரை கோட்டில் இருக்க மேற்பார்வையாளராக இந்த ரஷ்யா பேகம் அனுப்புறாங்க. இது வந்து யாருக்கும் நோபல்ஸ்க்குலாம் பிடிக்காம இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பஞ்சாபை சேர்ந்த ஆளுநர் இருப்பார். அந்த அல்பீனியா அப்படின்ற ஒருத்தர் இருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ரஷ்யாவும் இவரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க மேலே ஏற்றி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 40 குழுவில் இருக்கவங்க இல்லை நீ போய் கேளு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. இவரு கேட்க போவார். அதுக்கப்புறமேட்டுக்கா சரி ஓகே இந்த பிரச்சனையை வந்து நம்ம இவங்க கல்யாணம் பண்ணி வந்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ திட்டம் திட்டி அவங்க 2 பேத்தையுமே சாவடிச்சிருவாங்க இந்த நோபல்ஸ். ஓகேங்களா. வரவழியிலேயே. ஸோ ரஷ்யா பேகம் மிதமிஞ்சி தயவு காட்டி ஆப்பிரிக்கா நாட்டு அபிசீனியா அடிமையான ஜலாலுதீன் யாகுத். எந்த நாடு எந்த அடிமைன்னு கேட்டால் ஆப்பிரிக்கா நாட்டு அபிசீனியா அடிமை தான் ஜலாலுதீன் அவர்கள். ஓகேங்களா. ரஷ்யா பேகத்தில் வந்து ராணுவம் வந்து சம்மந்தமான ஆலோசனைகள் வந்து ஜலாலுதீன் வந்து யாகுத்திடம் கேட்பாரு. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அவர் கொஞ்சம் அறிவாளியாக இருந்திருக்கலாம். மேபி அதனால கேட்டிருக்கலாம். ரஷ்யா பேகத்தை எதிர்த்து முதலில் கிளர்ச்சி செய்தவர் யாருன்னா வந்துட்டு இந்த சர்கிந்த் பகுதியின் ஆளுநர் அல்டூனியா. ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அல்டூனியா அவர்கள் தான். இந்திய சுதந்திர அரசர்களின் தலையிடா கொள்கையை பின்பற்றியவராக இந்திய கவர்னர் ஜெனரலாக தலை சேர்ந்த வில்லியம் பென்டிக் பிரபு. ஸோ நம்ம உடனே இங்கே வந்துட்டோம்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணிடலாம் மீதி பேலன்ஸ் பற்றலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ரஷ்யா வந்து கொண்டுறாங்க. ரஷ்யாவுக்கு அப்புறம் பால்பன் வருவார். பால்பன் பொறுத்த வரைக்கும் வந்து பிளட் அண்ட் அயன் பாலிசி வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த போப்போஸ் போன்ற முறைகள் வந்து காலில் கையில் முத்தமிழ் முறைகள் வந்து இதுதான் பைப்போஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த முறைகளை அறிமுகப்படுத்துவார். 40 குழு வந்து ஒழிப்பார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து பால்பன் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பால்பனுக்கு அப்புறம் பெருசாக யாரும் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து சிறந்தவர்கள்லாம் வரல. ஸோ கொய்குபாத்தோட அந்த வம்சம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த டெல்லி சுல்தானியம் வந்து ஸ்லேவ் டைனஸ்டி முடிஞ்சு அலாலுதீன் கில்ஜி அவங்களுடைய அந்த ஜலாலுதீன் கில்ஜி வருவார். ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவர் வந்து இரக்கம் உள்ளவராக இருப்பார். அவர் வந்து கொண்டுட்டு அலாவுதீன் கில்ஜி வருவார். ஸோ அலாவுதீன் கில்ஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 1311 மதுரை வந்துட்டு மாலிக் கபூருடைய தலைமையில் வந்து பிடிப்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பகுதி எல்லாமே டெல்லி சுல்தானை பொறுத்து படிக்கலாம். இவங்க வந்து விட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அஃபிஷியலில். அது உடனே பாருங்கள் 4th யூனிட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம வேறு ஒரு புதுசாக வந்து யூனிட் வந்து ரெடி பண்ணி கூட நடக்கலாம். 4th அப்படிங்க 6th வந்துட்டாங்க. ஸோ நீதி கட்சி 7th அப்படி உடனே வந்துட்டாங்க. ஸோ மேபி வந்துட்டு நம்ம புதுசாக வந்துட்டு ஒரு உருவாக்கி கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேறு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஜிகேஸ் அந்த மாதிரி வருது. ஓகேங்களா. ஓகே கொஷின்ஸ்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. கொஷின்ஸ் கொடுத்துருங்க நாளைக்கு பார்க்கலாம். இது வந்து 6ஆம் வகுப்புடைய ஹிஸ்ட்ரி பேப்பர் 1 கொஷின் பேங்க். ஓகேங்களா. ஸோ வந்து கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
தேங்க்யூ ஆஸ்பிரன்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு தெளிவா வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு டெட்டு நான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணா 8940787647 நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வெறும் 14 to 15 நாள்கள் தான் இருக்கும். இந்த தீபாவளி 2 3 நாள் விட்டாங்கன்னா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், மொத்தமாக முடிஞ்ச அளவுக்கு தமிழ் இங்கிலீஷ் கவர் பண்ணி எல்லாமே 30 மார்க்கு. சோசியல் பொறுத்த வரைக்கும் வேறு ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், பாலிடிக்ஸ் இந்த 4த்தையும் சேர்த்து 60 மார்க் இருக்கும். ஸோ சைல்ட் பெடகாலஜியும் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு வந்து டிஆர்பிக்கு வந்து 1.5 hour ஃபுல் கிளாஸ் போட்டோம் பார்த்தீங்களா, யூனிட் யூனிட்டா அந்த மாதிரி நான் உங்களுக்கு முடிஞ்சால் 6th ஃபுல்லு ஒன்று 7th ஃபுல்லு ஒன்றுன்ட்டு போடுற முடிஞ்சா ரெடி பண்ணி, ஏன்னா வந்து அதுக்குள்ளே ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. 6th 7th 8th ரெடி பண்ணுறேன். 9th and 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ணி தரேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து 2 to 3 days ஃபுல்லாக வந்து உட்காந்து டீமோட பண்ணால் தான் ஒர்க் பண்ண முடியும். நன்றி ஆஸ்பிரன்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு டெட்டில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் தான் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஆஸ்பிரன்ட்ஸ்.